ஃப்ரண்ட் டோருக்கான மஸ்கிட்டோ நெட் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்க்ரீனோட சைஸ் ஹைட் 210 சென்டிமீட்டர் இருக்குது, வித் 90 சென்டிமீட்டர். மேக்ஸிமம் ரூமில் உள்ள எல்லா டோருமே இந்த சைஸில் தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக மெஷர் பண்ணிவிட்டு இதே சைஸில் இருக்கான்னு பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுறது தான் நல்லது. இதோட எம்ஆர்பி 1500 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் 1000க்குள்ளே இது அவைலபிள் இருக்கும். லைஃப் கிராஃப்ட்ஸ் மேக்னெட்டிக் மாஸ்கிட்டோ நெட். இதை யூஸ் பண்ணும்போது டோரை நம்ம க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. மைக்ரோ ஹோல்ஸ் தான், பட் இருந்தாலும் எவ்வளோ காற்றடிச்சாலும் இது பெரிய அளவில் ஆடிட்டு இருக்காது. இதுக்கு எந்த டூல்ஸுமே தேவையில்லை, நம்மளே இன்ஸ்டால் பண்ணிடலாம். பாலிஸ்டர் மெட்டீரியலில் மேக் பண்ணியிருக்காங்க. சின்னதாக இருக்கிற கொசு இல்லைன்னா வேறு ஏதாவது பூச்சி கூட உள்ள வராது. அதோட ஃபீச்சர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதுனால நல்ல வெளிச்சமாகவும் இருக்கும். இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான வீடியோ இருக்குது, QR கோடை ரீட் பண்ணி அதை கூட நீங்கள் பார்க்கலாம். இதில் ஸ்டிக்கி வெல்க்ரோ, மஸ்கிட்டோ ஸ்க்ரீனைட், புஷ் பின் 3 ஐட்டம் அந்த ப்ராடக்ட்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு ஈர துணி எடுத்து விண்டோவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் அது காயிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஏன்னா அது மேலே நம்ம ஸ்டிக்கர் ஒட்ட போகிறோம். சென்டர் பாயிண்டில் கண்டிப்பாக ஒரு மார்க்கரை வச்சு மார்க் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஒட்டும் போதே கரெக்டாக ஒட்டிடணும். ஏன்னா அந்த ஸ்டிக்கர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒட்டிட்டோம் அப்படின்னாலே ரெண்டாவது எடுக்கும்போது ஆல்மோஸ்ட் அந்த பெயிண்டோடு தான் உறிஞ்சிக்கிட்டு வரும். ஸ்க்ரீனை ஃப்ளோரில் விரிச்சிட்டு அதில் ஸ்டிக்கரை வச்சு டோரில் உள்ள ஃப்ரேமில் அவங்க ஒட்டுற மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் நான் டைரெக்டாக ஸ்டிக்கரை ஃபஸ்ட்டே டோரில் உள்ள ஃப்ரேமில் நான் ஒட்டிட்டேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் கிராஸாக தேவைப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீனோடு நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். பட் நான் தனியாக தான் ஃபிக்ஸ் பண்ணேன். எனக்கு 10 மினிட்ஸ் கூட எடுக்கல. பின் ஆப்ஷனல் தான். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஸ்டிக்கரை கரெக்டாக ஒட்டலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த பின் தேவைப்படும். ஒருவேளை இந்த பின்னை யூஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபியூச்சரில் எங்கேயாவது ஓப்பன் ஆச்சு அப்படின்னா பின் மூலமாக அதை லாக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்மளோட ஃப்ரேம் சைஸும் இந்த ஸ்க்ரீன் சைஸும் மேக்ஸிமம் கரெக்டாக தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா மேலே கொஞ்சம் அதிகமாகவே ஒட்டிடுங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மேலே ஒட்டிட்டிங்கனாலே கீழே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருந்தது, அதனால் நான் கீழேயும் ஒட்டிட்டேன், மேலேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒட்டியிருந்தேன். அதேமாதிரி மிட்லேயும் மேக்னெட் மூலமாக ஒட்ட முடியாத அளவுக்கு கேப் வச்சிடக்கூடாது. வீடியோ பாஸ் பண்ணி கூட இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ரீட் பண்ணுங்கள். இப்போ ப்ராடக்டை பார்க்கலாம். புஷ் பின் நல்ல குவாலிட்டியில் எனஃப் குவான்டிட்டியோடு இருக்குது. இதை யூஸ் பண்ணாத அளவுக்கு நீங்கள் ஸ்டிக்கரை ஒட்டுறது ரொம்ப நல்லது. கரெக்டாக ஸ்டிக்கரை ஒட்டலை அப்படின்னா இது இல்லாமல் கண்டிப்பாக நிற்காது. ஸோ இது சப்போர்ட்டிவ் தான், பட் கரெக்டாக யூஸ் பண்ணாலும் கையில் குத்திடக்கூடாது. இந்த மெட்டீரியல் ஒரு டைப்பாக இருக்குது. இதை நான் யூஸ் பண்ணல. ஸ்டிக்கர் பார்க்கலாம். இது 2 சைஸில் இருக்குது. பெரிய சைஸை ஹரிசாண்டலாக டாப்பில் நம்ம ஸ்டிக் பண்ணணும். ஏன்னா ஸ்க்ரீன் ஃபுல்லாக இதில் தான் ஹேங் ஆகி நிற்கும். ஸ்டிக்கரை நம்ம கரெக்டாக ஒட்டிட்டோம் அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் வேலை முடிஞ்ச மாதிரி தான். இந்த ஸ்க்ரீனை நீங்கள் வச்சு பார்த்துட்டு ஓவரால் கெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஸ்டிக்கரை ஒட்டுங்க. ஏன்னா ஸ்டிக்கரை நீங்கள் ஒட்டினதுக்கப்புறம் ரெண்டாவது நீங்கள் எடுக்கும்போது பெயிண்டோடு தான் வரும். ஸோ கேர்ஃபுல்லாக ஒட்டுங்க. ஃபஸ்ட்டு பெருசாக பார்க்கலாம். 90 சென்டிமீட்டர் தான் நமக்கு தேவை. பட் 120 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குது. எக்ஸ்ட்ரா இருக்கிறத நீங்கள் கட் பண்ணி கூட கொஞ்ச நாளைக்காவது பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா எங்கேயா ஓப்பன் ஆச்சுன்னா அதை மட்டும் கிழிச்சிட்டு நம்ம ரெண்டாவது தனியாக ஒட்டிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் லோக்கல் ஷாப்பில் கிடைக்குமான்னு கூட நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஸ்மால் சைஸ். இதோட லெங்த் 450 சென்டிமீட்டர் இருக்குது. ஏன்னா வெர்டிக்கலாக நம்ம 2 சைடும் ஒட்டுவோம். 210 சென்டிமீட்டர் நமக்கு தேவைப்படும். ஸோ 420 சென்டிமீட்டர் போக எக்ஸ்ட்ரா 30 சென்டிமீட்டர் இருக்கும். அதை கூட கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. இப்போ ஸ்க்ரீன் பார்க்கலாம். இதுதான் ஸ்க்ரீனோட பாட்டம். இது மேக்னெட் இல்லை. ஸ்க்ரீன் கீழே ஆடிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக வெயிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்போவுமே கீழே ஸ்க்ரீனை இழுக்கிறதுனால மேலேயும் சுருங்காது, கீழேயும் கேப் விழாது. பாலிஸ்டர் மெட்டீரியல் தான். எல்லாமே மைக்ரோ ஹோல்ஸ். ஸ்மால் சைஸ் மஸ்கிட்டோலேருந்து சின்ன பூச்சி கூட உள்ளே வர முடியாது. இதான் மேக்னெட் செக்ஷன். வெர்டிக்கலாக மேலே இருந்து கீழே வரைக்கும் இருக்கும். இதோட ஸ்டிச்சிங் அப்புறம் மெட்டீரியல் குவாலிட்டி சான்ஸே இல்லை, அவ்வளோ ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. 1000க்கு கீழே வாங்குற இந்த மாதிரியான ப்ராடக்ட் எங்கேயாவது நூல் எக்ஸ்ட்ரா இருக்கும், இல்லைனா சின்னதாக டேமேஜ் கூட ஆகிருக்கும். பட் இது எல்லாமே மேக்ஸிமம் பெட்டராக இருக்குது. தனியாக நான் ஃபிக்ஸ் பண்ணதுனால வீடியோ ரெக்கார்ட் பண்ணல, உங்களுக்கு ப்ரிவ்யூ காமிக்கிறேன். இந்த ப்ராடக்டோட சைஸ் மேக்ஸிமம் பெட்டராக தான் இருக்கும். இருந்தாலும் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக மெஷர் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ப்ராடக்ட் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க சைஸில் பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு 95% மேட்ச் ஆகிருக்கு. ஏன்னா என்னோட விண்டோ சைஸ் ஒரு 3 சென்டிமீட்டர் சைஸு கம்மியாக இருக்குது. இது கன்ஸ்ட்ரக்ஷனோட ப்ராப்ளம் தான். ப்ராடக்ட் 100% ஓகே தான் இருக்குது. இந்த பாட்டமில் கொஞ்சமாக கேப் இருந்தால் கூட டேஞ்சர் தான். ஈஸியாக மஸ்கிட்டோ இல்லைனா பூச்சி அது வழியே உள்ளே வந்துடும். ஆல்ரெடி நான் மேலே எக்ஸ்ட்ரா தான் ஒட்டியிருக்கேன். ஃப்ளோரில் டைல்ஸ்லேயும் அந்த ஸ்டிக்கரை ஒட்டிட்டேன். ஃப்ளோர்லேயும் இப்போ எனக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்க்ரீன் நம்ம டெய்லி யூஸ் பண்ணும்போது இரிட்டேட்டிங்காக இருக்குமோன்னு ஒரு சின்ன டவுட் இருக்கலாம். ஆனால் மஸ்கிட்டோவில் அனுபவிக்கிற டார்ச்சருக்கு எவ்வளோ பெரிய இரிட்டேட்டிங்குமே நமக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. ஆனால் இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை.
இதில் சைட்லேயே ஸ்டிக்கர் கரெக்டாக நம்ம ஒட்டிடலாம். மிட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குண்டூசி நுழையிறது கூட கேப் இல்லை, அவ்வளோ கரெக்டாக ஸ்டிச்சிங் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. நான் பிளாக் சூஸ் பண்ணல, ஏன்னா மஸ்கிட்டோ பிளாக் கலரில் தான் வந்தோடனே உட்காரும், அது ஹைட் ஆகிறதுக்காக. ஸோ அதனால் நான் பிளாக் சூஸ் பண்ணல. இதில் ஒரு எல்லோ ஸ்டைலில் ஐவரி கலர் கூட இருக்குது, அது கொஞ்சம் அழுக்காகும் அப்படிங்கிறதுனால நான் அதை சூஸ் பண்ணல. ஸோ இது கொஞ்சம் லைட்டு கலர், கொஞ்சம் ஃப்ளோரல்ஸ் டிசைனும் இருக்கிறதுனால இதை நான் சூஸ் பண்ணேன். இதில் பாட்டமில் எல்லா டைமுமே கரெக்டாக க்ளோஸ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல கேப் இருந்துடும், பட் அது ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டை நம்ம தட்டிவிட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். எப்போவுமே கீழே செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது, ஏன்னா ஒரு சின்ன கேப் இருந்தால் கூட இந்த ஸ்க்ரீன் இருக்கிறதுல எந்த பிரயோஜனமுமே இல்லை. ஸோ கரெக்டாக க்ளோஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்மளும் செக் பண்ணால் மட்டும்தான் மஸ்கிட்டோவில் வராமல் நம்ம பார்த்துக்க முடியும். கொசுகடியிலிருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு நான் எடுக்காத எஃபர்ட்டும் இல்லை, ஸ்பெண்ட் பண்ணாத அமௌண்ட்டும் இல்லை. 2023 முன்னாடி வரைக்கும் கொசு பற்றி இல்லைன்னா ஆல் அவுட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ப்ராடக்ட் எல்லா கொசுவும் கொண்டுரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோலே போட்டிருந்தாங்க. பட் என்னோட என்டையர் லைஃப்பில் நான் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்லேயே ஒரு குப்பை ப்ராடக்ட்னா இதுதான். இது நான் பர்ச்சேஸ் பண்ண கொஞ்ச நேரத்திலே இந்த லிங்கே டெலீட் பண்ணிட்டாங்க, ஏன்னா ரிட்டர்ன் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது ரிட்டர்னும் பண்ண முடியல, இந்த ப்ராடக்ட் நான் யூஸும் பண்ணல, சிம்பிளாக ட்ராஷ் அவுட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி லைட்டிங் பேஸ்டாக இருக்குது அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு குப்பை ப்ராடக்ட் தான். ஸோ இதை மட்டும் நீங்கள் பர்ச்சேஸே பண்ணிடுறாங்க. லிக்யூட் கொசுபத்தி இந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் பெர்மனண்ட்டாக ஸ்டாப் பண்ணிடுங்க. இது ஹெல்த்துக்கு எதுவும் பாதிப்பு இருக்காது அப்படிங்கிறதுனால இதை பர்ச்சேஸ் பண்ணேன். பட் இதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் டோட்டலி வேஸ்ட்டு தான். அதே 2023 ஹிட் யூஸ் பண்ணேன். இந்த ப்ராடக்ட்டுமே ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுச்சு. பட் கிரெடிட் கார்டில் மாட்டின மாதிரி ஆயிடுச்சு, ஏன்னா எவ்ரி மந்த் இதை பர்ச்சேஸ் பண்ணுற சுச்சுவேஷனில் நான் மாட்டிக்கிட்டேன். அதுலேயும் 2லாம் வாங்கியிருப்பேன் சில டைமில். இது நல்ல ரிசல்ட்டை கொடுத்துச்சு, பட் இதுவும் ஹெல்த்துக்கு எந்த வகையிலுமே நல்லதில்லை. அப்புறம் பெட்டுக்கு தேவையான மஸ்கிட்டோ நெட் பர்ச்சேஸ் பண்ணேன். 2 வருஷமாக இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இது ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் தான். கீழே கொஞ்சம் கேப் இருந்துச்சு, ப்ளஸ் இது ரொம்ப ஒன்றும் கன்வீனியண்ட்டாக இல்லை. டெய்லி இதை பெட்டில் வைக்கணும், மார்னிங் வந்து ஃபோல்டு பண்ணி வைக்கணும். இது ஒரு பெரிய இரிட்டேட்டிங்கான ஜாபாக இருந்தது. மஸ்கிட்டோக்கு ஹெல்த்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஒரு 2 வருஷம் இந்த ப்ராடக்ட் மூலமாக நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். வீக்லி 2 or 3 days இது உள்ளேயும் கொசு எப்படியாவது வந்துடும். அப்புறம் அகைன் ஹிட்டில் உள்ள இந்த ஸ்ப்ரே மறுபடியும் 2 ஆர்டர் பண்ணேன். ஸோ இப்படி மஸ்கிட்டோக்கு கண்டினியூஸாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். கடைசியாக விண்டோவுக்கு இந்த மாதிரி உட்டன் அப்புறம் எஸ்எஸ்ல உள்ள வலை மூலமாக கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் இது கண்டிப்பாக லாங் டைம் இருக்கும். டோருக்கு ஒரு கரெக்டான ஆப்ஷன் இல்லாதனால லைஃப் கிராஃப்ட் பிராண்டோட ப்ராடக்ட் எனக்கு கிடச்சிது. ஸோ இனி மந்த்லி எதுவும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை. நைட்டு தூங்கும் போதும் டெய்லி கொசுவில் எடுத்து மடிச்சு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதில் எல்லா ப்ராப்ளமே சால்வ் ஆயிடுச்சு. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.